பாவாடையிலையும் இல்லை ஸ்கர்ட்லேயும் ஈஸியாக டக்கு எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பாவாடையோட லென்த்து 18 இன்ச் இருக்குது. எனக்கு 16 இன்ச் இருந்தால் போதும். ஸோ 2 இன்ச் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதை எப்படி ஈஸியாக நம்ம டக்கு பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நமக்கு எந்த இடத்துல டக்கு பிடிக்கணுமோ ஃபஸ்ட்டு அந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. ஸோ நான் இந்த இடத்துல டக்கு பிடிக்க போகிறேன், ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் எந்த அளவுக்கு டக்கு பிடிக்கணுமோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இதில் வந்து 2 இன்ச் பிடிக்க போகிறேன், 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் உங்களுக்கு 3 இன்ச்சுக்கு பிடிக்கணும்னா நீங்கள் 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மேலே நம்ம லைனை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே கூட ட்ரா பண்ணிவிட்டு நமக்கு வந்து எந்த அளவுக்கு டக்கு பிடிக்கணுமோ அதை 2வது லைனாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக வந்து இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபுல் லைனையும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ தான் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு மேல் லைன்லேருந்து ஈக்குவலாக 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி லைன் ட்ரா பண்ணுறேன். ஃபுல்லாக மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கீழே மார்க் பண்ண லைனை மேலே மார்க் பண்ண லைனோட சேர்த்து இந்த மாதிரி வச்சுட்டு மேலே மட்டும் தையல் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு தையல் போட்டாலே போதும். இப்போ கீழ்ப்பக்கம் வந்து நமக்கு 1 இன்ச் 1 இன்ச்சுக்கு அப்படின்னு 2 இன்ச்சுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ட்ரா பண்ண 2 லைனும் ஒன்று மேலே ஒன்று டச் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இதில் வந்து ஒரே ஒரு ஸ்டிச்சே போதும். நம்ம சில டைம் வந்து ஃபஸ்ட்டு டக்குக்கு வந்து மடித்து ஒரு தைச்சிட்டு அதுக்கப்புறம் மேல் தையல் போடுவோம். அந்த மாதிரிலாம் இதில் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம டக்கு பிடிச்சிடலாம். ஸோ நமக்கு எக்ஸஸாக இருந்தால் 2 இன்ச்சை இந்த பக்கம் 1 இன்ச் அந்த பக்கம் 1 இன்ச்சுன்னு அழகாக டக்கு பிடிச்சாச்சு. இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு டாப்ஸில் சட்டையில் வந்து பேட்ச் ஒர்க் எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து கிளாத் பத்தலை, அதனால 2 கிளாத்தை வந்து சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு மேல் தையல் ஒன்று போட்டுடலாம். இதுதான் மெயின் பீஸ். இதோட நல்ல பக்கம் நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். சென்டரில் அயர்ன் பண்ணியிருக்கேன். இந்த பேட்சோட நல்ல பக்கமும் நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி வைக்கலாம். 2தோட சென்டரும் ஒன்று மேட்ச் பண்ணுற மாதிரி வைக்கிறேன். இது வந்து கலையாமல் இருக்கிறதுக்கு 3 சைடில் பின் பண்ணிக்கிறேன். ஸோ 3 சைட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். லைனிங்லேயும் சென்டரில் ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலேயே நான் லைனிங் பீஸோட சென்டரையும் மேட்ச் பண்ணுறேன். ஸோ அது வந்து கீழ்ப்பக்கம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதோட 2தோட சென்டரும் மேட்சிங்காக இருக்குது. ஸோ இங்கேயும் பின் பண்ணிக்கலாம். நெக் ஷேப்பை ஆல்ரெடி நான் லைனிங்கில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு 2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாறாமல் இருக்கிறதுக்காக இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே கொண்டு வந்து யூ ஷேப்பில் ஸ்டிச் பண்ணலாம். எனக்கு வந்து ரைட் டு லெஃப்ட்டும் ஸ்டிச் பண்ண முடியுன்றதுனால ஸ்டிச் பண்ணுறேன். யூஸ்வலி நிறைய பேருக்கு லெஃப்ட் டு ரைட் தான் வந்து சரியாக வரும். நம்ம எப்படி வேணுமோ அந்த டைரக்ஷனில் போயிட்டு இந்த ஷேப்பை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ சுத்தூர வந்து சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துட்டு இந்த லைனிங்கை மட்டும் திருப்பிக்கலாம். நம்ம லைனிங்க்கு யூஸ் பண்ணியிருக்க கிளாத் வந்து கான்ட்ராஸ்ட் கலர். ஸோ அது கம்ப்ளீட்டாக தெரியாமல் இருக்கிற மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த யூ ஷேப்க்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ நெக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சைடில் நம்ம மடித்து தைக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த அவுட்டர் சைடில் வந்து ரஃபாக ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இதை வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணிக்கலாம். 3 பக்கமும் எந்த அளவுக்கு மடிக்கணுன்றது கூட மார்க் பண்ணிக்கலாம், இல்லை அயர்ன் பண்ணிக்கலாம். நான் வந்து இது நல்லா திக்கான கிளாத்துன்றதுனால நான் எந்த மார்க்கிங்கும் பண்ணல, அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். பட் நம்ம தைக்கும் போது மட்டும் அப்படியே செக் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டர் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறேன். ஸோ இந்த சென்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சிங் லைனும் கீழே அயர்ன் பண்ணியிருக்க லைனும் கரெக்டாக இருக்குது. இந்த சைட்லேயும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த லென்த் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சைஸ் லென்த் வந்து 7 இருக்குது. இதுலேயும் எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதே அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் அது சரியா இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து பேட்சோட அளவு 1.25 இன்ச் இருக்குது. இந்த சைட்லேயும் அதே அளவு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இல்லைனா அதை நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த பக்கமும் கரெக்டாக இருக்குது, அப்படியே ஸ்டிச் பண்ணிடுறேன். ஜஸ்ட் 1 நிமிஷத்துலேயே இந்த பேட்ச் ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த சென்டர் லைனும் கரெக்டாக மேட்சிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பேட்ச் ஒர்க்கோட சென்டரில் ஒரு பட்டன் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் கிளாத் எடுத்துகிட்டு இந்த பட்டன் சைஸை விட சுற்றியும் ஒரு 3/4 இன்ச்சு அதிகமாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதை அப்படியே இது மாதிரி க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு தையல் போட்டு இதை வந்து டைட் பண்ணிக்கலாம். இது வந்து கஸ்டமைஸ்டாக நமக்கு பிடிச்ச கலரில் நமக்கு தேவையான கலரில் பட்டன் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற அலுமினிய பட்டன். ஸோ இதோட இந்த பாட்டம் பார்ட்டும் மேலே லிட் பார்ட்டும் ஒன்றா சேர்த்து தான் வரும், அது ரெண்டும் சேர்த்து தான் ஒரு செட்டு. ஸோ இதில் வந்து இந்த முடிச்சு போட்டேன், எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிவிட்டு சுற்றியும் வந்து கொஞ்சம் கம் வச்சுக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து இதை கையில் தான் டைட் பண்ண போகிறோம். பட் இதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்குது, அதை வச்சு டைட் பண்ணால் ரொம்ப நல்லா டைட் ஆகும். பட் கையிலேயும் நம்ம டைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணிடலாம். அது நல்லா ஃபிக்ஸ் ஆனதுக்காக தான் உள்ளே நம்ம கம் அப்ளை பண்ணோம். ஸோ இப்போ இந்த பட்டன் ரெடி. உள்ளே ஊசி இன்சர்ட் அதான் செக் பண்ணிடலாம். சென்டரில் இதை நம்ம அப்படியே வந்து இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணி நாட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு எத்தனை பட்டன் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து 2 years and 4 years கிட்ஸுக்கான பட்டு பாவாடை சட்டை. இந்த வீடியோவில் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.